முதல்ல முதல்ல கர்த்தர் நாங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து எங்களுக்குன்னு ஒரு சபை இல்லை. ரொம்ப ரொம்ப கர்த்தர்கிட்ட அதை ஒரு இதுவாக வச்சோம். கர்த்தர் வந்து எங்களுக்கு இந்த சபையை கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த சபையிலே சாட்சிக்குள்ள நிறுத்தின கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அப்புறம் எனக்கு வந்து போன வருஷம் வந்து ஓவரியில் வந்து ஒரு சிஸ்ட் இருக்குது, வெளியே தான் இருக்குது சொன்னாங்க. அந்த சிஸ்ட் வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப பெயினாக இருந்ததுனால அது உடனே ஆப்ரேஷன் பண்ணல வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் ஏசப்பா கிட்டே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து நான் ப்ரேயர் பண்ணுவேன், அந்த ப்ரேயர்லேயே எனக்கு சரியான என்னை சாட்சிக்குள்ளார நிறுத்துங்க ஏசப்பான்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் சொன்னாங்க, வேலை சிலத்துலையும் சரி என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க. அப்போ ஆனால் நான் கர்த்தரை மாத்திரம்தான் நம்பினேன், கர்த்தரை மாத்திரமே நம்பினேன். அந்த டாக்டர் நெக்ஸ்ட் டே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமா அவங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அந்த டாக்டர் சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்ல, நம்ம சீக்கிரமா சரி பண்ணலாம், ரொம்ப பெயின் இருந்தா மட்டும் சொல்லுங்க நம்ம வந்து பண்ணலாம். அப்பயுமே என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, பண்ணிடு அதை விடாத, அது இதுவாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் உண்மையா கத்திருக்கல, நான் அதை ஒப்பு கொடுத்துட்டேன். அப்ப இந்த ஜீவன் நீங்க கொடுத்த ஜீவன், இதுல வந்து எந்த ஒரு இதுவும் ஆகக்கூடாது, உமக்கு எது சித்தமா அந்த சித்தத்தின் படுத்தி என்ன நடத்தி கொண்டு போங்க, நான் உங்களுக்கு என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுத்துறேன் அப்படின்னு நான் கர்த்தர்கிட்ட திருப்பியும் நான் கேட்டேன். அப்ப ஏசப்பா இன்னொரு டாக்டர், எனக்கு குழந்தை பிறந்த டாக்டர் கிட்ட போனா அவங்க சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்ல, டேப்லெட் இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணேன். அந்த 2 monthsலயே வந்து நான் ஸ்கேன் எடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒண்ணுமே இல்ல, இது எல்லாமே கரைஞ்சு போச்சு அப்படின்னு. இத வேலை சிலத்துல என்ன வந்து ஆச்சரியமா பார்த்தாங்க, எப்படி அது இவ்வளவு பெயின் தாங்கிட்டு அது கரைஞ்சிச்சு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. அதாவது கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு, உன்னை வந்து நான் தனிச்சு காட்டுவேன். கர்த்தரோட நாமத்தை நான் அந்த இடத்துல மகிமைப்படுத்தினேன். கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி 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 நன்றி. இந்த சாட்சி கேட்டதற்காக கர்த்தர் நம் கரங்களை தட்டி நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2014 அப்பதான் நாங்க வந்து கர்த்தர் அறிஞ்ச ஒரு வருஷம். அது கிட்டத்தட்ட நாங்க 10 வருஷம் கடந்து இருக்கோம். அது சொல்லுவாங்க இல்லையா, கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், ஒரு மலையளவு நமக்கு வந்து கொடுப்பாங்க. முதலோட சாட்சி, ஏன்னா இந்த சபைக்கு நான் சொல்ற முதல் சாட்சியா இது நான் சொல்றேன். 2014 வரைக்கும் நாங்க எல்லாருமே வந்து இந்து ஃபேமிலி தான், எல்லாருமே குடும்பத்துல இருக்க எல்லாருமே. ஸோ முதல் வந்து மனைவிக்கு வந்து 2 வாட்டி அபார்ஷன் ஆயிடுச்சு. நான் ரொம்ப அப்பெல்லாம் வந்து அந்த கல்லு கடவுளை ரொம்ப வேண்டிக்கிட்டு பெருமாள் கோயில் அப்படிதான் நான் சுத்திட்டு இருந்தோம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலே கதியா இருப்பேன். அந்த ப்ரெக்னென்ட் அப்பெல்லாம் டெய்லி போவேன், போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணுவேன், எங்க இருந்தாலுமே அங்கிருந்தான் கிளம்புவேன். ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். முதல் டைம் அபார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2வது முறையும் இதே மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து என் கூட ஒர்க் பண்ற ஒருத்தர் ஜோதின்னு, அவர் மூலியமா தான் நான் கர்த்தரை அறிஞ்சேன். உண்மையாவே ஜோதி பிரசாத்னு சொல்லிட்டு அவர் தான் வந்துட்டு ஏசப்பா பத்தி நிறைய சொல்லுவாரு. நீங்க வா, இந்த மாதிரி இருக்கு, நிறைய அற்புதங்களை செய்வாரு, வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறுதலாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப இருந்துதான் நாங்க கர்த்தருக்குள்ள உள்ள வர ஆரம்பிச்சோம். அப்ப நாங்க அவரு போற சபை வந்து சாலி கிராமம்ல அங்க ஒரு சபை இருக்கு, அந்த சபைக்கு தான் நாங்க போயிட்டு இருப்போம். அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் வந்து ஒரே ஃபேமிலி, ஒரே ஜீன், மாமா பொண்ணுனால நிறைய ப்ராப்ளம், நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதனால கூட இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் ஒரு டாக்டரை போயிட்டு இப்போ இது பண்ணிட்டு அவங்க கிட்ட கிளிக் ஆயிடுச்சு. 3வது டைம் போகும்போது தான் நாங்கள் முழுமையாக ஆண்டவரை பற்றி அறிய ஆரம்பித்தோம். போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஸ்கேன் எடுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனில் வந்து இவர் தான் முதல் பிறக்கும் போது தான் அந்த ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை. 6 மாதம் என்ன இது ஸ்கேனில் எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போயிட்டோம். அப்போ வந்து சொன்னாங்க அவங்க அந்த வசனம் தான், இன்னும் கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. ரொம்ப தைரியமாக சொன்னேன், அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மறுபடியும் போயிட்டு வேற ஸ்கேனில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம். ரீஸ்கேன் எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க. பாத்தீங்கன்னா குழந்தை நல்லாவே இருக்கு, நடந்தது. 2015 அதே மாதிரி அவரும் பிறந்தாரு. ரொம்ப ரொம்ப அப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஜீவன் எங்களுக்கு ரொம்ப ஒரு கவலையா இருந்தோம். அதுதான் எங்களுக்கு முதல் சாட்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது நானும் ஒரு சாதாரண ஃபேமிலியில எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம தான் வந்தோம்.
ஆனா இந்த 10 வருஷத்துல நான் என்ன சொல்றேன்னா, நாங்க இந்துவா இருந்ததுனால முழுக்க இந்த வருடம் தான் கர்த்தர் அந்த இந்த இது எல்லாமே கல்லு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முழுக்க வீடு முழுக்க கர்த்தருடைய பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கடவுள் வந்து வேலையில நல்லா ஏதோ ஒரு லெவல்ல இருந்தேன், எங்கேயோ உயர்த்தி வீடு கொடுத்தாரு, கர்த்தர் காரு கொடுத்தாரு. எல்லாமே வந்து கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நடுவுல எங்களுக்குள்ளயும் நிறைய ஒரு தடுமாற்றங்கள், வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்கள், நம்ம கிறிஸ்துவன் தான் அப்படின்றது. இன்னும் ஒரே ஒரு கவலை தான் என்கிட்ட இருக்கிறது, நான் கிறிஸ்துவன் அப்படின்றத மாத்தட்டி சொல்லணும். அதுக்கான வருஷம் யார் என்கிட்ட பேசுறாங்களோ இல்லையா, எனக்கு வந்து அது சொல்லணும். அது ஒண்ணுதான் எனக்கு ஒரு கொஞ்சம் இந்த வருஷம் ரொம்ப நன்றி. இன்னைக்கு என் குடும்பத்தோடயும் இந்த சபைக்கு ஜீவனை கொடுத்ததுக்கு முதல்ல கோடான நன்றி. அதே மாதிரி சாட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போலாம். அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சாட்சி தான். கர்த்தர் அவ்வளவு அதிசயங்கள்லாம் நடத்தியிருக்காரு. ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு விஷயம் தான். அது எங்களுக்கு ஒரு மிராக்கிள். ஒரு டைம் வந்து என்கிட்ட மந்த் எண்டு சுத்தமா பணம் இல்லை. இவங்க திடீர்னு ஒன்று ஆசைப்பட்டு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. என்கிட்டயோ கேஷ் இல்லை, அப்புறம் கார்டில் தான் ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி வேண்டாமே, நம்ம கடன்லையும் போகணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் போயிட்டு கடையில் போய் வாங்குறேன். வாங்கிட்டு என்ன பண்ணுறான், நானும் பார்க்கல. அது பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து 2ஆ கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு பிரியாணி அது 2ஆ வருது, நானும் கவனிக்கல. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு இவங்க வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க எனக்கு பிரியாணி வந்து. அது வந்து அதுக்கு பெரிய அதிசயம் தான். அது உண்மையாவே எதுக்கு சொல்றேன்னா, இந்த சாட்சிய போய் சாப்பிட்றோம் பாத்தியா, ஒன்னா கேட்டோம், அது 2ஆ இருக்கணும். பயங்கர ஒரு ரட்டிப்பா இருந்துச்சு. என்னடா அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். இன்னொரு அதிசயம் என்னன்னா, அந்த அமௌண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அமௌண்ட் எனக்கு இன்னும் கூட புரியல. என்னடா கடன்ல வாங்குறோமே நினைச்சிருந்தோம், அந்த அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஒண்ணுமே புரியல. ரொம்ப மிராக்கிள். அது ஒரு சின்ன சாட்சியா இருந்தாலும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். கர்த்தர் அவர் பண்ண அதிசயங்களை ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு மிராக்கிள் தான். இன்ன வரைக்கும் இருக்கும். இன்னும் மேல கர்த்தருக்குள்ள வர நம்ம வளருவோம். இந்த சபையை வளராம கர்த்தர் இந்த இடத்துல என்ன சாட்சியா நிறுத்தினதுக்கு அவருக்கு கோடான நன்றி. அதே மாதிரி குழந்தைங்க சொல்லவே தேவையில்ல. நிறைய டைம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உபாதைகள் நிறைய வரும். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கவலைப்படுவோம், இது பண்ணுவோம். ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தைரியம் வந்துருச்சு. ஸ்பெஷலி கர்த்தர் இருக்காரு, எதுவும் கவலைப்படாத. ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். கோடான கோடி நன்றி. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை காணும்படியான ஒரு மகத்தான கிருபையை கர்த்தர் நமக்கு அளித்திருக்கிறார். ஆமென். 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 சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை காண்போமா என்று சொல்லி நிச்சயமில்லாத நம்முடைய வாழ்க்கையில நான் புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க செய்வேன் என்று வாக்கு கொடுத்தேன். அப்பன் இயேசு இது முதலாய் நம்மை வழிநடத்தி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனமகிழ்ச்சி. ஆமென். நாம இவ்வளவு தொலைவு கடந்து வந்ததும் நடந்து வந்ததும் பெரிய ஒரு சாட்சி. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சொன்னாங்க சின்ன சாட்சி இதெல்லாம் எவ்வளவு மகத்துவமான பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் மேலாக செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நினைத்து பார்ப்பதற்கும் மேலான அதிசயங்களை ஆமென். ஆமென். செய்யக்கூடிய ஒரு மகத்துவமானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யூகிக்கவே முடியாது. ஆண்டவருடைய அதிசயத்தை யூகிக்கவே முடியாது. அவர் அதிசயத்தை விரல விட்டு எண்ண கூட முடியாது. அவ்வளவு பெரிய அதிசயங்களையும் எண்ணி முடியாத நன்மைகளையும் நம்ம வாழ்க்கையில செய்கிறவர் தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அவரை போல உண்மை உள்ள தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆமென். கர்த்தர் மகத்துவமானவர், அவரே போதுமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எதை கேட்பீங்களோ இல்லையோ ஆண்டவரிடத்துல ஒண்ணு மாத்திரம் கேளுங்க, கிருபை எனக்கு போதும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கிருபை எனக்கு போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம்ப்பா. அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா எல்லாமே நம்ம வாழ்க்கையில தேடி வரும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாத்திரம் நம்மோடு கூட இருக்கும்படியான அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஏறெடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லப்பட்ட சாட்சிகள் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையா சொல்றேன்,
நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவன். அல்லேலூயா ஆமென் ஆமென் அவர் கேளாமல் போவதற்கு கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, ஆமென் உயிரோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் சதா காலங்களிலும் ஆமென். உயிரோடு கூட இருக்கிறவர் என்று வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா ஆமென். ஆமென். அல்லேலூயா. அந்த கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. இனி வருகிற காலம் எல்லாம் நம்ம கர்த்தரோடு கூட இருப்போம்னா ஆமென். கட்டாயமாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்க அல்லேலூயா போதுமானவர். ஆமென். 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 அவர் ஆசீர்வதிக்க ஆமென். வல்லமையானவர். ஆமென். அவரை போல நம்மை ஆசீர்வதிக்க உலகத்துல ஒருவர் இல்லை. ஆமென். அல்லேலூயா ஆமென். அதனால தொடர்ந்து ஜெபத்துல இருங்க, பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆமென். எது மறந்தாலும் ஜெபத்தை மறந்துடாதீங்க. ஆமென். அந்த சாட்சி எல்லாம் நீங்க ஜெபிக்கிறதுனால தான் உண்டு. அல்லேலூயா ஆண்டவரை ஆமென். தேடுகிறதுனால தான் வந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். நான் போன ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டே போவேன். அந்த அதிகாரி இடத்துல தயவு கிடைக்கணும். அந்த அதிகாரி இடத்துல தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும். அல்லேலூயா ஆமென். காரணம் என்ன தெரியுமா ஐயா? நீங்க ஜெபிச்சுட்டு போவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஜெபம் தான் அங்க பதில் கொடுக்குது. ஆமென். அல்லேலூயா ஆமென். ஜெபம் தான் அங்க பதில் கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட் ஆமென். அநேக ராஜாக்கள் இருந்தாலும் அந்த ராஜாக்கள் மத்தியிலும் ஆமென். நம்மை ஒரு ராஜாவாய் கர்த்தர் ஆமென். நியமித்தார். அல்லேலூயா ஆமென். ஆமென். தெய்வத்தை போல உலகத்துல மகத்தான தெய்வம் உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஆமென். 2025வது வருடத்துக்குள்ள நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆமென். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய பிரகாசம் நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா. அதுல எந்த ஒரு ஆமென். மாற்றமும் இல்லை. ஆமென். கர்த்தருடைய பிரகாசத்துல நம்ம நடக்க போகிறோம். பிரைஸ் தி அவர் லார்ட். நம்ம மேல கர்த்தர் அவருடைய வெளிச்சத்தை கொடுத்து நம்மை பிரகாசிக்க செய்ய ஆமென். போதுமானவர். நன்றி நன்றி அப்பா. அல்லேலூயா. நன்றி ராஜா. தொடர்ந்து ஜெபிங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வருகிற நாளை தினம் வேப்பம்பட்டு இன்றைக்கு அரக்கோணம் பகுதியில வீடு சந்திப்பு இருக்கு. நாளைக்கு வேப்பம்பட்டு பகுதியில நடைபெறும். நாளை மறுநாள் ஐயாவுடைய வீடு சந்திப்போம். தொடர்ந்து நம்ம ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென். புனிதமா நம்ம இந்த ஊழியத்தை தொடங்கலாம். ஆமென். சீக்கிரமா தொடங்கி நம்ம சீக்கிரமா முடிக்கலாம். கொஞ்சம் வீடு தான் இருக்கு. வருகிற நாட்கள் கர்த்தர் இன்னும் ஆமென். அநேக அல்லேலூயா. ஆமென். ஆமென். மாணவர் அல்லேலூயா. ஜெபிங்க. ஆமென். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போகும்போது என்ன சொல்லணும், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லணும். ஆமென். ஆமென். அதனால கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்த நாம் அநேகருக்கு அந்த வார்த்தை நம்ம சொல்ல அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதனால தொடர்ந்து கர்த்தரோடு கூட இடைப்படுங்க. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையானவர். ஆமென். இந்த மாதம் இந்த வருடம் கர்த்தர் நமக்காய் பேசுகிற வாக்குத்தத்தம் எழும்பி பிரகாசி. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி. அல்லேலூயா. முதலாவது நீ எழும்பு. ஆமென். ஏனென்றால் நீ பிரகாசிக்க கூடிய. ஆமென். பிரைஸ் தி நீ லார்ட். எழும்பு, நீ பிரகாசிக்க கூடிய. அல்லேலூயா. இத்தனை வருடம் பிரகாசம் இல்லாமல் ஒருவேளை நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஜீசஸ். ஆனால் இந்த வருடம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிரகாசிக்க போகிற. ஆமென். எந்த மனுஷனுக்கும் நம்ம அடையாளப்படுத்த முடியாமல் இருந்திருக்கலாம். ஆமென். ஆனால் இந்த வருடம் நம்ம அடையாளமாய் மாற போகிறோம். அல்லேலூயா. 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 கர்த்தர் நம்மை அடையாளமாய் மாற்ற அவர் வல்லமையானவர். ஆமென். எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமா என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென். ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி, நன்றி உன் அப்பா. ஒளி வந்தது, ஆமென். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உன் உதித்தது. மேல் உதித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்கும். ஆமென். இந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய மகிமையில பிரைஸ் தி வெளிச்சத்துல லார்ட். ஆமென். நம்ம பிரகாசமாய் வாழ்கிற ஆமென். வாழ்க்கையை அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ எழும்பு போதும். இருளான வாழ்க்கையில் இருந்தது ஸ்தோத்திரம். போதும். ஆமென். அவமானப்பட்ட வாழ்க்கையில் இருந்தது போதும். ஆமென். துக்கம் நிறைந்த வாழ்க்கையில் இருந்தது போதும். அல்லேலூயா. கண்ணீர் வடித்த வாழ்க்கையில் இருந்தது போதும். அதையெல்லாம் நிறுத்திட்டு முதலாவது நீ எழுந்திரு, நான் உன்னை பிரகாசமாய் அல்லேலூயா. 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 எழும்பி பிரகாசி. முதலாவது நீ எழும்பு. ஆமென். ஏனென்றால் நீ பிரகாசிக்க கூடியவர் என்று கர்த்தர் வாக்கு. ஆமென். ஆமென். அவருடைய பிரகாசத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் வாழும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. அவருடைய மகிமையே நம்ம வாழ்க்கையில இந்த வருடம் முழுவதும் உதிக்க போகிறது. ஆமென். அவருடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறார். அவர் அல்லேலூயா. வாக்குத்தத்தமாய் சொன்ன ஒரு வார்த்தை, ஆமென். அதிகமா அதை வாசித்தது உண்டு. அவர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை
உன் நிமித்தமாய் இந்த பூமியிலே நான் விளங்க பண்ணுவேன். ஆமென். கர்த்தருடைய மகிமை நம் நிமித்தமாய் இந்த பூமியிலே கர்த்தர் விளங்க செய்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அவர் விளங்க செய்ய வேண்டும் என்றால் ஆமென். நாம் அவருடைய மகிமைக்குள்ளே வாழ வேண்டும், அல்லேலூயா. அவருடைய அன்புக்குள்ளே வாழ வேண்டும், ஆமென். அவருடைய வசனத்துக்குள்ளே வாழும் பொழுதுதான் ஸ்தோத்திரம். அவருடைய மகிமை நம்ம மேலே பிரகாசமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய மகிமையிலே யாரெல்லாம் வாழுறாங்களோ அவர்கள் மேலே பிரகாசத்தின் ஒளியை கர்த்தர் வெளிப்படுத்த அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. 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 எத்தனை பேர் இந்த வருடத்துல எழும்ப போறீங்க? ஆமென். எத்தனை பேர் இந்த வருடத்துல பிரகாசிக்க போறீங்க? ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எழுப்புவேன், ஆமென். நான் உன்னை எழுப்புவேன். ஆமென். பூர்வ காலத்தில் இருந்த அநேக அடிமைதன வாழ்க்கையில் இருந்து நான் உன்னை எழுப்புவேன். ஆமென். 30 வருஷம் அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒரு நாளிலே எழுப்பினார். அல்லேலூயா. ஆமென். ஒரு அல்லேலூயா. நாளிலே எழுப்பினார். ஆமென். அவர் காணாத கானான் தேசத்துக்குள்ளே ஆமென். அவர்கள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நாமும் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல துக்கம் நிறைந்தவர்களா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல கண்ணீரோடு இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து கர்த்தர் இந்த வருஷம் நம்ம எழுப்ப போகிறார். அல்லேலூயா. அதிலிருந்து கர்த்தர் நம்மை எழுப்பி ஆமென். பிரகாசமுள்ள ஜனமாய், பிரகாசமுள்ள சபையாய் ஆமென். கர்த்தர் நம்மை மாற்ற அவர் ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையானவர். 2வது வசனத்தை வாசிங்க. இதோ இருள் பூமியையும் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் சரியா கவனிக்கணும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஆமென். அவர் நம்ம மேல உதிக்கணும்னா, அவர் நம்ம மேல பிரகாசமா இருக்கணும்னா நாம அவருடைய ஒளியை தேடி வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அல்லேலூயா. வேத வசனத்துல ஒரு மறைந்து கிடக்கிற ஒரு ரகசியம் என்னவென்றால், இதோ இருள் பூமியையும் பூமி காரிருள் ஜனங்களையும் மூடும். இதற்கு காரணம் என்ன? ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவரை புறக்கணிக்கிறவர்கள், ஆண்டவரை வெறுத்து வாழ்கிறவர்கள் மேல என்ன உதிக்குமா? காரிருள் இருக்கும். அவருடைய வாழ்க்கை இருளாய் முடிந்து போகும். அவருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை காண முடியாது, அவருடைய வாழ்க்கையில பிரகாசத்தை பார்க்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை துதித்து பாடுகிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நீங்களும் நானும் எப்படி இருப்போமா? அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. அவருடைய மகிமை உன்மேல் இந்த வருடத்திலே காணப்படும். எல்லாரும் சொல்ல போறாங்க, போன வருஷம் எல்லாம் உன் வாழ்க்கை ஏதோ ஒரு இருளை போல இருந்துச்சுப்பா, ஆனா இந்த வருடம் உன் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு, மகிமையா இருக்கு, உன் வாழ்க்கை பேரின்பமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க சொல்ல போறீங்க, என் மேல கர்த்தர் அவருடைய வெளிச்சத்துக்குள்ள நான் பிரகாசமா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரகாசத்துல நாம் ஒவ்வொருவரும் வாழ போகிறோம், குடும்பம் வாழ போகிறது, பிள்ளைகள் வாழ போகிறாங்க. கர்த்தரே நம்ம மேல உதிக்கப்படுகிறார், வெளிச்சமாய் அவர் நம்ம மேல வரப்போகிறார். இதற்கு முன்னால எதையோ நம்பி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், ஏதோ ஒரு மனுஷனை நம்பி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இதெல்லாம் என் வாழ்க்கையில வெளிச்சமாய் வராதா? இதையெல்லாம் என் வாழ்க்கையில பிரகாசிக்காதா? இதையெல்லாம் என் வாழ்க்கையில உதிக்காதான்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏங்கி நின்ற உங்களுடைய கண்கள் இந்த வருடம் கர்த்தர் சொல்லுகிறார், நானே உனக்கு பிரகாசம், நானே உனக்கு பிரகாசம், நானே உனக்கு பிரகாசம். தெய்வம் யாரும் இல்லைங்க, கர்த்தர் தான் நம்ம மேல உதிக்கப்படுறார், அவரே நம்ம மேல பிரகாசம், மெய்யான தெய்வம். அல்லேலூயா. அதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தையை அந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 4:16. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 17 வாசிங்க. அது முதல் இயேசு
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அன்றைக்கு இது எல்லாம் நடந்ததுக்கு காரணம், புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு ஒளியாய் மாறினதற்கு காரணம் என்னவென்றால், அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. இன்னைக்கு நாம பரலோக ராஜ்யத்திற்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா நாம் அந்த மெய்யான ஒளியை தேடி வரணும். சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், நமக்காக பரலோக ராஜ்யம் ஆயத்தமாக, நமக்காக பரலோகத்தை கர்த்தர் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். பிரவேசிக்கணும் அப்படின்னா அந்த மெய்யான ஒளியை தேடி நாம இயேசு கிறிஸ்துவை தேடி நாம வரணும். உலகத்துல நம்ம எதை தேடி போனாலும் ஒரு நாள் அதனாலே நமக்கு ஒரு ஏமாற்றம் உண்டு. உலகத்துல நம்ம எதை நம்பி போனாலும் அதுல ஒரு ஏமாற்றம் உண்டு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். நடக்க போகிற காரியத்தெல்லாம் கேட்கும் போது பயங்கரமா இருக்கு. உண்மையா சொல்றேன், சைனா தேசத்துல அந்த கண்டெய்னருக்குள்ள வச்சிருந்த அந்த ஒரு வைரஸ் 100 வைரஸ் காணாமல் போயிருச்சான். கண்டெய்னருக்குள்ள பதுக்கி வைத்திருந்த, பாதுகாக்கப்பட்டிருந்த அந்த வைரஸ்ல 100 வைரஸ் காணாம போயிருச்சான். ஒரு வைரஸ் கொரோனா வந்ததுக்கே நம்மளால தாங்க முடியல, 100 வைரஸ் காணாம போயிருச்சான். ஒருவேளை அது சத்ருவின் கைகளிலே கிடைக்கும் என்றால் இந்த தேசத்துல கொள்ள நோய்கள் அதிகமாய் பரவும், வியாதி வேதனை அதிகமா பரவும். அல்லேலூயா. அடிக்கடிக்கு என்கிட்ட ஆண்டவர் போன வருடத்துல பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, பஞ்சத்தை சந்திக்க போறீங்க, பஞ்சம் உண்டாக போகுது. இன்னைக்கு மீடியால சொல்றான், கொடிய பஞ்சம் இந்த தேசத்துல வரப்போறோம். அந்த வருஷத்துல கொடிய பஞ்சம் இந்த தேசத்துல உண்டாக போகிறது. ஆனாலும் யாரெல்லாம் கர்த்தரை நம்புறாங்களோ வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60:2 நீங்க வாசிக்கும்போது தெரியும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அந்த வார்த்தை அழகா அந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்லியிருப்பாரு, இருள் பூமியையும் ஜனங்களையும் மூடும். இருள் பூமியையும் ஜனங்களையும் மூடும். அப்படின்னா யாரெல்லாம் ஆண்டவர் அறிந்து கொள்ளலையோ அவங்களுக்கு எல்லாம் வரப்போகிற வியாதி வேதனை இருளா இருக்கும். அவருடைய வாழ்க்கை வெறுமையாய் மாறும். ஆனால் கர்த்தரை ஆராதிச்சு துதித்து அவருடைய வாழ்க்கையில இணைந்து வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தரே வாழ்க்கை வெளிச்சமாய் வர வருகிற நாட்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும். எப்படி வேண்டுமானாலும் நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லவே முடியாது. ஏன் என்றால் பஞ்சத்தை சந்திக்க போகிற நாட்கள் சீக்கிரமா வரப்போகுது. சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரப்போகுது, பொருட்களை வாங்குவதற்கு பஞ்சம் வரப்போகுது. விவசாயத்தின் நிலங்கள் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இன்னைக்கு விவசாயம் எல்லாம் செத்து போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற விவசாயத்தை கூட இன்றைக்கு சாகடிச்சிட்டு இருக்கிற மனிதர்கள். கொடிய பஞ்சத்தை சந்திக்க போகிற நாட்கள். நாம அந்த பஞ்சத்தை சந்திக்க கூடாதுன்னா நம்ம கர்த்தரை தேடி வரணும். அவருடைய வெளிச்சத்துக்குள்ள நம்ம பிரகாசிக்கணும். ஒரு முறை எலியாவிற்கு ஆண்டவர் சொல்லுவாரு, நீ கிளம்பு, சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு விதவை இருக்கிறான். ஏன் ஆண்டவர் எலியாவை அங்க அனுப்பணும்னா, இந்த பஞ்சத்துல என் பிள்ளைக்கு எந்த ஒரு சேதம் வரக்கூடாது. அநேக கொள்ள நோயிலும் இன்றைய வரைக்கும் நீங்களும் நானும் வாழ்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எலியாவை அனுப்பும் போது அந்த விதவை என்ன சூழ்நிலையில இருக்கிறா தெரியுமா? சாகர சூழ்நிலை. இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த நாளைக்கு எதுவுமே என் கையில் இருக்காது, நாங்க இருவரும் செத்து போகணும். யாரு? அவளும் அவளுடைய பிள்ளையும். ஆனால் ஆண்டவர் அப்படியே விட்டாரா? எலியாவையும் போஷித்தாரு, சாரிபாத் விதவையையும் போஷித்தாரு. அந்த பஞ்சம் தீருகிற வரைக்கும் எலியா அந்த சாரிபாத் வீட்டுல இருந்தார்.
அல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும், அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை, ஆனாலும். இந்த ஆனாலும் ஏன் அப்படி சொல்றாருன்னா, யாரெல்லாம் கர்த்தரை நம்பி நிக்கிறீங்களோ அவங்களுக்கு கர்த்தரே வெளிச்சம். ஒரு பயம், பூமி இருள் காரிருள் ஜனங்கள் எல்லாம் முடப்போது, அந்த லிஸ்ட்ல நானும் என் குடும்பமா இருக்குமா? ஒருவேளை நான் ஆண்டவரை ஆராதிச்சு துதிச்சு ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் குடும்பமோ சிதைந்து போகுமோன்னு சொல்லி ஒருவேளை உங்க இருதயத்துக்குள்ள கவலை இருக்கலாம். ஆனால் அந்த கவலையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் வாழ்கிற உங்க மேல பஞ்சம் இருக்கும், பஞ்சம் வரும், வியாதி வரும், வேதனை வரும், கொள்ள நோய் வரும், மனுஷனுக்கு மனுஷன் விரோதம் வரும். ஆனா யாருக்கு? கர்த்தரை தேடாதவர்கள். எனக்கும் அல்ல. நம்ம ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம், ஆண்டவரை தேடி வாழ்கிறோம். அத்தனை பிரச்சனைகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமையானவர். 52ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஆமென். விருத்த சேதனம் இல்லாதவனும், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவன், ஆண்டவரை தேடாதவன், ஆண்டவரை நம்பாதவன், ஆண்டவரை நேசிக்காதவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வரலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள் என்றார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் வல்லமை குறைந்து போகாத அளவிற்கு நான் உன் கூட இருக்கிறேன். முதலாவது எழும்பு. அந்த வார்த்தை அழகா சொல்றாரு பாருங்க, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே. பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த நகரமாகிய எருசலேம் நீங்களும் நானும் தான். பரிசுத்த நகரமாய் இருக்கிற எருசலேம் நீங்களும் நானும் தான். நம்மை பாதுகாக்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சொல்லுகிறார், உன் வல்லமையை தரித்துக் கொள். விருத்த சேதனம் இல்லாதவன் உன்னிடத்துல ஒரு நாளும் வருவதே இல்லை. அசுத்தனும் உன்னிடத்துல தேடி வருவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு வெளிச்சம். யாரெல்லாம் நம்பி நிற்கிறீங்களோ ஒரு நாளும் சத்துரு உங்களை மேற்கொள்வதில்லை. விசுவாசத்தோடு சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த வருடம் எது நடந்தாலும் என் ஆண்டவரை மாத்திரம் நான் விடவே மாட்டேன்னு சொல்லி எந்த நீங்க பற்றி இருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில சத்துரு வருவதில்லை. சத்துரு அடி எடுத்து வைப்பது இல்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லுகிற சரித்திரம் இன்றைய வரைக்கும் எழுதப்படல. கர்த்தரை நம்பி போனா ஆனா அவன் வாழ்க்கை நிர்மலமா போச்சுன்னு இனி வரைக்கும் யாரும் சொன்னது இல்லை. ஆண்டவரை நம்பி போனவர்கள் வெற்றியோடு திரும்பினார்கள். ஆண்டவரை நம்பி நின்றவர்கள் ஜெயக்கொடியை பிடித்தார்கள். ஆண்டவரை நம்பி நின்றவர்கள் அநேகர் ஆண்டவருடைய தரிசனத்தை உணர்ந்தார்கள். எலியாவுக்கு விரோதமாக அநேக ஜனங்கள் எழுப்பினாங்க. எகிப்து சேனை ஒரு பக்கம், எகிப்தின் கூட்டம் ஒரு பக்கம், இஸ்ரவேல் கூட்டம் ஒரு பக்கம், ஒரே தனி மனிதன். பாருங்க எப்படி அந்த சூழ்நிலையை நினைச்சு பாருங்களேன். ஆனா எலியா போனது யாரை நம்பினா? ஆண்டவரை நம்பினா. அந்த கூட்டம் ஜனம் எல்லாம் சொல்லுது, நீ ஆராதிக்கிற தெய்வம் உண்மை இல்லாதவன், பொய்யான ஒரு தெய்வம் என்று சொல்லி எலியாவை நிந்திக்கிறாங்க. ஆனால் பாகாலை வணங்குகிற தெய்வங்கள்னு சொல்றாங்க. பாகால் தான் உண்மையான தெய்வம். தனி ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியும்? நீங்களும் நானும் இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஐயோ, நானோ ஒரு தனி மனிதன், என்னால என்ன செய்ய முடியும்? நான் பலவீனமான ஒரு பாண்டம், என்னால என்ன செய்ய முடியும்? நாம சரீரத்தை நம்பினா இப்படிதான் பேச முடியும். உலகத்தை நம்பினா
இப்படிதான் பேச முடியும். மனுஷனை நம்பினா இப்படிதான் பேச முடியும். ஆனா எலியா பாருங்க, மனுஷனையும் பார்க்கல, உலகத்தையும் பார்க்கல, சரீர பலவீனத்தையும் பார்க்கல, நான் தனி மனுஷன்னு சொல்லி அதையும் நினைக்கல. அந்த மனிதன் நினைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு வார்த்தை, வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு பூமிக்கு வந்தது, காலையை பட்சித்து போட்டது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து உண்மை இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த தெய்வம் எல்லாம் சொல்லுது, கர்த்தரே ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர். இந்த வார்த்தை அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்க. யாரெல்லாம் ஆண்டவரை நம்பலையும் ஆண்டவருக்கு விரோதமாய் குறி சொன்னாலும் அவர்கள் எல்லாம் சங்காரமாக்கப்பட்டாங்க. கர்த்தரை நீங்க நம்பி நிற்பீங்கன்னா ஒரு நாளும் சத்துரு உங்களிடத்துல வருவதே. அவன் உங்களை தேடி ஒரு நாளும் வருவதில்லை. கர்த்தர் ஆணித்தரமா சொல்றாரு பாருங்க, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. அசுத்தனா இருக்கிறான், கொள்ளை அதாவது கொடியனா இருக்கிறான், எனக்கு விரோதமா பேசுறான், எனக்கு விரோதமா செய்யணும், இனி அந்த மனுஷனை கண்டு நீங்க கலங்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காய் பிரகாசமாய். வாசிங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிடு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தூசியை உதறிவிட்டு முதலாவது எழுந்து. நீ உட்கார்ந்திருந்த இடமெல்லாம் போதும். இத்தனை வருஷம் கண்ணீரோடும் வேதனையோடும் கவலையோடும் 2024 எதை குறிச்செல்லாம் நீங்க அழுதிங்களோ, எதை குறிச்செல்லாம் கண்ணீர் வடிச்சீங்களோ, எதை குறிச்செல்லாம் மனதுக்கப்பட்டீங்களோ அந்த காரியத்தை விட்டு 2025வது வருடத்துல நீங்க எழுந்துக்க போறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பரிசுத்த நகரமாய் மாற போற, நீ பரிசுத்த எருசலேமாய் நீ மாற போற. அல்லேலூயா. இந்த வருடம் கர்த்தர் உங்களை எழுப்புகிறதை நீங்க பார்க்க போறீங்க. பரிசுத்த நகரமாய் நீங்க மாற போறீங்க. பார்த்து சொன்னவங்க, பாழான ஸ்தலமே, பாழான எல்லையே, பாழான வீடேன்னு நம்மள பார்த்து சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல சொல்ல போறாங்க, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே. அல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்றீங்க, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, கர்த்தர் உனக்காய் பிரகாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை போல உன்னதமான தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லையா. அல்லேலூயா. சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 36:9 வாசிங்க. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமான தெய்வம் அல்ல, ஜீவ ஊற்று நிறைந்தவர். நமக்கு ஜீவனை கொடுத்த மகத்துவமான ஒரு தெய்வம். அவரை போல ஜீவனை தருவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவர் உயிர்ப்பிக்கிறவர் மாத்திரமல்ல, உயிரையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்காய் ஜீவனையும் கொடுத்தவர். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்த 9வது ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிற. சங்கீதக்காரன் அவ்வளவு ஆணித்தரமா ஆண்டவரை புரிந்து கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிற ஜனமாய் மாறணும். அவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு பாருங்க, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. நான் ஜீவனோடு வாழணும்னா, இந்த உலகத்துல சுகித்து வாழணும்னா, இந்த உலகத்துல நீடோடி நான் வாழணும்னா, ஜீவ ஊற்றாகிய உம்மை தேடி நான் வந்தாதான். ஆண்டவரை நம்பின தாவீதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வருஷத்துல ஆண்டவரை நம்புவோம் அப்படின்னா, உண்மையா சொல்லுகிறேன், அந்த தொடர்ச்சியான வசனம் பாருங்க, உம்முடைய வெளிச்சத்துல நாங்கள் வெளிச்சத்தை காண்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவ ஊற்றுன்னு எந்த மனுஷன் நம்புறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை காணும்படியான வெளிச்சத்தை காணும்படியான வல்லமை நமக்கு தருகிறது. எத்தனை பேர் அவர் ஜீவ ஊற்று என்று நம்புறீங்க? பார்த்து கரங்களை படிச்சு சொல்லுங்க, அவரே ஜீவ ஊற்று, அவரே ஜீவ ஊற்று. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, அவரே ஜீவ ஊற்று. அவரின் வாழ்க்கையில் வெளிச்சமாய் வருவார், அவரின் வாழ்க்கையில் பிரகாசமாய் வருவார், அவரின் வாழ்க்கையில் மகிமையாய் வருவார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அவரை போல உன்னதமான கர்த்தர் இந்த உலகத்துல யாருமே இல்லையா. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், போன வருஷத்துல நீங்க எந்த காரியத்தை குறிச்செல்லாம் கண்ணீர் வடிச்சீங்களோ,
எந்த காரியத்தை குறிச்செல்லாம் பயந்து ஒரு இடத்துல விட்டு அடுத்த இடத்துக்கு போகாம இருந்தீங்களோ, எந்த காரியத்தை குறிச்சு நீங்க துக்கத்தோடும் வேதனையோடும் நித்திரை இல்லாமல் இருந்தீங்களோ, அந்த காரியம் இந்த வருடத்துல உங்களை பேசும்போதே எந்த காரியத்தை குறிச்சு உங்க இருதயம் கலங்கினதோ அந்த காரியத்திலிருந்து அந்த வருடத்துல நீங்க எழுந்துக்க போறீங்க. காரியம் உங்களிடத்திலிருந்து மாறுகிறத உணர போறீங்க. ஆண்டவர் வல்லமை உள்ளவர். வெளிச்சத்துல நாம் வெளிச்சத்தை காணுவோம். அவர் நமக்கு முன்னால கடந்து போக போகிறார். பிரகாசமான ஒரு ஒளி பாதத்திற்கு வெளிப்பட போகிறார். இத்தனை வருஷம் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமா இருளான வாழ்க்கையில நடந்தல்ல, இருளான பாதையில நடந்தல்ல, இந்த வருடம் அப்படி அல்ல. ஆண்டவரை துதிக்க 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 இந்த பாதையெல்லாம் வார்த்தைக்காக சொல்லலையா, இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் போது அநேக வார்த்தைகளை என்னிடத்துல பேசுறேன். ஒரு மாத காலம் இதற்காக நான் ஜெபித்தது உண்டு. நீங்க பேசுங்க 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 பேசுங்க. இந்த வார்த்தைக்காக நான் ஜெபித்தது உண்டு. வாக்குதத்த வசனத்தை கொடுங்கப்பா. எதை குறிச்சு அடுத்த வருஷத்துல எங்களை நீங்க நடக்க செய்ய போறீங்க, எதை குறிச்சு அடுத்த வருஷத்துல எங்களை பாதுகாக்க போறீங்க, எப்படி அடுத்த வருஷத்துல எங்களை மேன்மைப்படுத்த போறீங்க, கண்ணீரிலும் வேதனையிலும் துக்கத்திலும் வியாதியிலும் அமர்ந்து இருக்கிற எங்களை எப்படிப்பா நீங்க உயிர்ப்பிக்க போறீங்க, எப்பப்பா எங்களை எழுப்ப போறீங்க. சொன்ன வார்த்தை தான் இது. அவனுக்கு பிரகாசம் எழும்பி பிரகாசி ஒளி வந்து கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதித்தது. மகிமை உங்க மேல இருக்குங்க. 2025வது வருடம் கர்த்தர் மேல ஒரு பிரகாசத்தை வைத்திருக்கிறார். வருடம் முடிவதற்குள்ளாக அவர் வெளிச்சத்தில் வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் என் பிள்ளைக்கு எதனா ஒண்ணு நான் பயப்படுவேன். இப்ப நான் பயப்படுவதே இல்லை. காரணம் என்ன நினைக்கிறீங்க ஐயா? கர்த்தருடைய வெளிச்சத்துல நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்க. கர்த்தருடைய பிரகாசத்துல நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்க. போராட்டத்தை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்கோம். அட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்பான்னு கூப்பிட்டா அவர் வரப்போறாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா உடனே வந்து அவர் வந்து நிக்க போறாரு. நான் ஏன் அவருடைய வெளிச்சம் உங்க மேல பிரகாசமா இருந்தா நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஐயா சொன்னதை போலதான் சில நேரங்களில நானும் பயந்தது உண்டு. இப்ப அந்த பயமே கிடையாது. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இப்பெல்லாம் எது நடந்தாலும் அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா ஆண்டவர் உதவி செய்ய அவர் ஓடோடி சொல்றேன். அவர் மகத்தான தெய்வம். உலகத்தில் பெற்றெடுத்த தாய் தகப்பன் நம்முடைய குரலை கேட்காம இருக்கலாம். 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தகப்பன் நம்முடைய குரலை கேட்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்ம குரலை கேட்கிறதே, குரலுக்கு பதில் கொடுக்கிறதே. போல உன்னதமான கர்த்தர் யாருமே. சங்கீதம் 118:27 வாசிக்கலாமா? சங்கீதம் 118:27. 118:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன், நான் உம்மை உயர்த்துவேன். 27வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை பிரகாசிக்கணும்னா இந்த 28வது வசனத்துல சொல்லுகிறத நம்ம செய்து முடிக்கணும். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். இந்த எண்ணம், இந்த பழக்கம் ஒவ்வொருவருக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த 27வது வசனத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம அவர் பிரகாசிக்கணும்னா, நம்ம பிரகாசிக்கப்படணும் அப்படின்னா இவர் சொல்றாரு பாருங்க, நீர் என் தேவன். எப்பவுமே அதை சொல்லிட்டே இருக்கும். நீங்க தான்ப்பா என் தகப்பன்.
கண்ணீர் வந்தாலும், வேதனை வந்தாலும், துக்கம் வந்தாலும், அவமானம் வந்தாலும், மனுஷனுக்கு முன்னால நம்ம நிந்திக்கப்பட்டாலும் ஒரே வார்த்தை சொல்லுங்க, நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். சொல்றேன், சந்தோஷத்துல ஆண்டவரை உயர்த்துறீங்களோ இல்லையோ, கண்ணீரில துக்கத்துல ஆண்டவரை உயர்த்துவீங்க. சங்கீதம் எல்லாம் தாவீது நெருக்கப்பட்ட காலத்துல எழுதினது, தாவீது ஒடுக்கப்பட்ட காலத்துல எழுதினது, மரணத்திற்கு பயந்து ஓடின காலகட்டங்களிலே எழுதப்பட்ட சங்கீதம் தான். நம்ம நினைக்கிறோம் தாவீது ஈஸிய பாடல் இல்ல, அவர் பட்ட வேதனையை ஒவ்வொன்றும் ரசித்து ருசித்து எழுதியிருக்கிறார். எப்படி ரசித்தார்னா, அந்த பாடுகளில ஆண்டவர் அவரை விடுதலை ஆக்கினதுனால, அந்த பாடுகளிலும் ஆண்டவரை மறுதலிக்காம ஆண்டவர் ஒருவரையே நம்பினதுனாலதான் இந்த சங்கீதம் எல்லாம் அவரால் எழுத முடிந்தது. நீங்கள நானும் துக்கத்துல ஆண்டவர் ஆராதிக்க முடியுமா? ஒரு தலைவலி வந்தாவே ஸ்தோத்திரப்பா நம்மளால சொல்ல முடியுதா? ஒரு ஏதாவது ஒரு கால் முழங்கால் வலி வந்தா நம்மளால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியுதா? ஐயோன்றத தவிர நம்ம வாயில வேற எதுவுமே வராது. அடச்சே அப்படின்றத தவிர வேற எதுவும் வராது. ஆமாதானே? இதுக்கு மேல கையில வச்சு சொல்லணும். ஆனா தாவீது பாருங்க, நெருக்கப்படுகிற காலங்களிலே நீரே என் தேவன், நீரே என் தேவன். இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்ல 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 சத்துரு தாவீதிடத்துல நெருங்கவே முடியல. தாவீதுக்கு மரணம் பக்கத்துல வந்த போது கூட அவனை ஒருவனும் தொடவே முடியல. காரணம் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தாவீது ஆராதிச்சதுனால. ஒரு முறை கோலியாத் எல்லாரையும் வீழ்த்தும் போது, ஒவ்வொரு முறையும் கோலியாத் வந்து நிற்கும் போதெல்லாம் அந்த சவுலின் கூட இருந்த படை எல்லாமே வந்து ஒவ்வொரு முறையும் பின்னோக்கி போயிட்டே இருந்துச்சு. கோலியாத்தை பார்த்தாவே அந்த இடமெல்லாம் அலறுமா. காரணம் என்ன? அந்த மனுஷன் வரும்போதெல்லாம் மிக பயங்கரமான ஒரு சத்தத்தோட தான் வருவாங்க. இந்த சத்தத்தை கேட்கும் போதே இருதயத்துல ஒரு பயம் உண்டாகும். மகா பயங்கரமான பலசாலி எல்லாம் கோலியாத்தை பார்த்து ஓடி ஒளிந்தார்கள். ஏன்? ராஜரீகம் செய்து கொண்டிருந்த சவுலே ஒவ்வொரு முறையும் கோலியாத் வரும்போதெல்லாம் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டான். முன்பாக வர முடியல. சவுலுக்கு பேர் என்ன? தீர்க்கதரிசி, வளமுள்ளவன், உயர்ந்தவன், நல்ல ஒரு பலசாலி, திறமசாலி, அந்த யுத்தத்திற்கு பேர் போனவன். இப்படி பெயர் எடுத்தவன் கோலியாத்திற்கு முன்னால நிக்க முடியல. ஆனா தாவீதை நீங்களும் நானும் என்னன்னு சொல்லுவோம்? தாவீதை நீங்களும் நானும் என்ன அடையாளத்தை வச்சு சொல்லுவோம்? ஆடு மேய்ச்சுவன், குள்ளமானவன், அடுத்தது சின்ன பையன், அழகா இருப்பான், பல பேர். ஆனா ஒரு வார்த்தையாச்சும் அவன் யுத்த வீரன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யாரையாவது கேட்டு பாருங்க, தாவீது ஒரு யுத்த வீரன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவன் சின்ன பையன், குட்டி பையன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், ஆடுதான் அவனுடைய வாழ்க்கை, இப்படிதான் நம்ம அடையாளப்படுத்துவோம். ஆனா யுத்தத்திற்கு பேர் போகாத, யுத்தத்திற்கு தகுதி இல்லாத, யுத்தத்திற்கு அழைக்கப்படாத அந்த தாவீது அவ்வளவு பெரிய கோலியாத்தை ஜெயித்ததற்கு ஒண்ணு சொல்லட்டுமா? இதற்கு முன்னால் யுத்தத்திற்கு பேர் எடுத்தவர்கள் எல்லாம் நம்பினது ஈட்டியையும் பட்டயத்தையும் கேடகத்தையும். ஆனால் தாவீதோ யுத்தத்திற்கு பேர் எடுக்காதவன். ஆனா அவன் நம்பினது யாருன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். நீங்களும் நானும் எதை நம்புறோம்? அவருடைய வாழ்க்கையில வெளிச்சமா வரணும்னா நாம எதை நம்புறோம்? ஒவ்வொரு நாளும் அவரை நம்புகிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் உண்டு நம்ம யோசிக்கணும். இந்த 28வது வசனம் அழகா சொல்லுது, நீர் என் தேவன். அந்த வார்த்தை, நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். ஒவ்வொரு முறையும் நான் உம்மை துதிப்பேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை துதிப்பேன், உம்மை உயர்த்துவேன். இந்த வார்த்தை தான் அநேக பிரச்சனைகளை மேற்கொள்ள செய்தது. மாத்திரம் சொல்றேன், கஷ்டம் வந்தாலும், பாடு வந்தாலும், நிந்த வந்தாலும், இழப்பு வந்தாலும் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. பிரச்சனை வந்தாலும் மணி போல விலகணும்னா ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. துன்பத்துல ஸ்தோத்திரம் போடு, சந்தோஷத்துல சங்கீதம் போடு. எதுன்னு இருந்தாலும்
ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருக்கணும். ஹalleluya. சங்கீதக்காரன் அதை தான் செய்தான். ஹalleluya. ஆடு ஒரு பக்கத்துல விட்டுட்டு உட்கார்ந்து எதையும் நோண்டிக்கிட்டு இல்லாம, நீங்களும் நானும் தானே பண்ணி உலகத்துல நிறைய பேர் பாருங்கய்யா. ஒரு அம்மாவை நான் பார்த்தேன், திருவிழாங்காட்டு பகுதிக்கு போகும்போது அந்த அம்மாவுக்கு ஆடு மாடு ரெண்டுமே இருக்கு, மேய்க்கிறதுக்காக ஏரிக்குள்ள விட்டுருக்குறாங்க. அந்த அம்மா ஏரிக்குள்ள விட்டுட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஏரிக்குள்ளே படுத்து தூங்கிங்கிறாங்க. அந்த ஏரிக்குள்ளவே சுத்தி புதரு, அந்த ஏரிக்குள்ளவே படுத்து தூங்கிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்குறேன், ஒரு ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் உட்காந்து பேசி நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்குறேன், கலங்கா விளையாடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்குறேன், அவங்க எல்லாம் நிழல உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு கடலை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவீது ஒவ்வொரு முறையும் ஆடு மேய்க்க வரும்போதெல்லாம் ஆடை ஒரு பக்கம் விட்டுட்டு அவன் எதையும் பார்க்கல, ஆண்டவரை துதிச்சு பாடுகிற பழக்கத்தை வளர்த்து. ஹalleluya. ஹalleluya. அவன் உயர்வுக்கும் அவன் பாதுகாப்பிற்கும் காரணம் என்னன்னா ஆண்டவரை உயர்த்தினது, ஆண்டவரை பாடினது, ஆண்டவரை மகிமைப்படுத்தினது. உண்மையா சொல்றேன், உங்க உயர்வுக்கும் உங்க வெளிச்சத்திற்கும் காரணமா இருக்கிற ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசம். இந்த வருடம் பிரகாசமா மாற போறீங்க. எப்படி தெரியுமா? உயர்த்த 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 மாத்திரம் சொல்றேன், மகிமை அவருக்கு, ஆசீர்வாதம். மகிமை அவருக்கு, ஆசீர்வாதம் நமக்கு. அவரை மகிமை படுத்திட்டோம் அப்படின்னா ஆசீர்வாதத்தை அவர் கொட்டி கொடுப்பார். ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? நிறைய பேர் நான் உயரணும் வளரணும் அப்படின்னா என்ன செய்வாங்க? நல்லா வேலையை தேடணும், நல்ல உயர்வான சம்பளத்துல போகணும். இன்னைக்கு நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க வாழ்க்கை உயரணும்னா இயேசுவை மகிமைப்படுத்துங்க. சிம்பிளான ஒரு ஐடியா வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துல சொல்றேன். உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க வருமானம், உங்க வேலை, உங்க படிப்பு எல்லாமே உயரணும்னா அவரை மகிமைப்படுத்தணும். ஹalleluya. ஆமென். ஆமென். வேற எதுவுமே நடக்காது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எதுவுமே நீங்க செய்ய தேவையில்லை. இத மாத்திரம் நம்ம செய்தா போதும். கர்த்தர் நம்மை உயர்த்திட்டே. ஹalleluya. ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9:2 வாசிங்க. 9:2. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எப்படியா? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தது. ஹalleluya. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அநேக பேருக்கு மரண இருள், மரண போராட்டம், மரண பயம், மரண திகில், அநேக காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு பாருங்க, மரண இருளில் இருக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசமா சொல்லுது பாருங்க. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அநேக காரியத்துல நமக்கு மரணத்தை போல சில காரியங்கள் வந்திருக்கலாம். சில கடன் பிரச்சனை மரணத்தை போல தெரியலாம். மூச்சே விட முடியல பாஸ்டர், என்னால மூச்சு விட முடியல. ஏன்னா என்ன சுத்தி இருக்கிற கடன் பிரச்சனை அவ்வளவு என்ன மேற்கொள்ளுது. என்னால மூச்சு விட முடியல. எந்த பக்கமும் என்னால திரும்ப முடியல. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை போராட்டம், என்னால எழும்பவே முடியலன்னு சொல்லுகிற உங்களுக்கு அதே சமயத்துல நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் பாஸ்டர், ஆண்டவரை நம்புறேன் பாஸ்டர் அப்படின்ற வார்த்தை உங்க வாயில வரும்னா உண்மையா சொல்லுறேன், மரண திகில் உங்களை மேற்கொள்வது. எத்தனை பேர் சத்தமா சொல்றீங்க? மரண திகில் உங்களை மேற்கொள்வதில் அவர் சொல்றாரு பாருங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எப்போ? ஆண்டவரை நம்பும் போது. இந்த வருடம் ஒரு பெரிய வெளிச்சத்தை நீங்களும் ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. பெரிய வெளிச்சத்தை காணும்படியா உதவி செய்ய போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? பெரிய வெளிச்சம் இந்த பூமியில் இருக்கிற வெளிச்சத்தை போல அல்ல, அதை விட பல மடங்கு பிரகாசம் இந்த வருஷத்துல கர்த்தரை நம்பி ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் வரப்போகுது.
உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சும்மா இப்படியா உட்காந்து சொல்லுவோம்? கையை தட்டி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ஒரு மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். அவங்க மீட்டிங்க்கு அந்த பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கு ஆள் சேர்க்கறதுக்காக ஏதோ சின்ன சின்ன அதாவது கண்டையை போட்டு விரால வெளிப்பாங்கல்ல, அது மாதிரி அவங்கள பெருசா அடையாளப்படுத்துவதற்காக சின்ன சின்ன காரியத்தை கொடுத்து பாஸ்டர்கள் உள்ள இருக்கிறாங்க. அவங்க சர்ச்சு பெரிய சர்ச்சுன்னு நிரூபிப்பதற்காக இப்படி அவங்க செய்யும் போது அந்த ஐயா பேசிட்டே இருக்கிறாரு. பேசிட்டே இருக்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் நன்மை செய்வார், மகத்துவத்தை கொடுப்பார், அவர் நன்மையானது உங்க வாழ்க்கையில செய்யும் இப்படியெல்லாம் சொல்லும்போது, கர்த்தரை நம்புங்க இப்படியெல்லாம் சொல்லும்போது எந்த ஒரு குரலும் வரல. நீங்க கூட்டம் முடிந்து போன பிறகு உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்குன்னு கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பாஸ்டருடைய எல்லாருடைய இருதயம் எதுல இருக்கு? அந்த பிரைஸ்ல. ஐயா நான் உட்கார்ந்து இருக்கிறேன், பாக்குறேன், அவ்வளோ வார்த்தையை பேசும்போது ஸ்தோத்திரம் வரல, அல்லேலூயா வரல, ஆமென் வரல. நீங்க முடிந்து போகும்போது உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்குன்னு சொன்ன உடனே தூங்கணும்னா எப்படிதான் இருந்தாலும் தெரியல, ஒருத்தன் விசில் அடிக்கிறான். அப்போ அவங்களுடைய இருதயமெல்லாம் அழிந்து போகிற அந்த பொருள் மேல இருக்குதே தவிர அழியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இல்ல. அல்லேலூயா. ஆனா இந்த வேதம் சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய, யார் சொல்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பெரிய வெளிச்சத்தை காண போகிறீங்க, நீங்க பெரிய மகிமையை பார்க்க போகிறீங்க. இந்த வருடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துல கர்த்தர் செய்ய கரங்களை தட்டி சொல்லுங்க, பெரிய வெளிச்சத்தை பார்க்க போகிறேன். கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருடம் நான் பெரிய வெளிச்சத்தை பார்க்க போறேன், இந்த வருடம் நான் பெரிய வெளிச்சத்தை பார்க்க போகிறேன், இந்த வருடம் நான் பெரிய வெளிச்சத்தை பார்க்க போறேன். வாயை திறந்து சொல்றவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அம்மா கை கொடுங்க, அம்மா கை கொடுத்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் பெரிய வெளிச்சத்தை காண போகிறோம். மெய் தேவனை ஆராதிக்கிற நாங்கள் பெரிய வெளிச்சத்தை காண. சாதாரணமான வெளிச்சம் இல்லையா, இந்த சூரிய பிரகாசத்தை விட மகா பிரகாசம். வெளிச்சம்னா உங்க கண்ணுக்கு வெளியே வந்து பளிச்சுன்னு அடிக்கிறது இல்ல, உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு வெளிச்சம், வியாதியிலிருந்து ஒரு வெளிச்சம், மனுஷ உபத்திரவத்திலிருந்து ஒரு வெளிச்சம், ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் தடை செய்கிற பொல்லாத உலக காரியத்திலிருந்து ஒரு வெளிச்சம். அல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் காத்திருந்து அந்த கடன் அடைக்க முடியல, இந்த வருடம் நான் விசுவாசத்தோடு அந்த கடன் உங்களை விட்டு விலகி போக போகிறது செய்ய அவர் மகத்துவம். அல்லேலூயா. பெரிய வெளிச்சம். சிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, கேட்டீங்களா இல்லையா? இந்த வருடம் வாக்குதத்தத்துக்கு, போன வருஷம் வாக்குதத்தம் என்ன? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாரா? செய்தார். ஒரு வார்த்தை சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா? வீட்டை கட்டி பிரயாசப்பட்ட பாஸ்டர், ஒரு நாள் அதை எங்களால நடத்தவே முடியல, ஆனா இந்த வருஷம் கர்த்தர் அதை செய்தார். பெரிய காரியம், என்னால முடியவே முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா என் ஆண்டவர் அதை செய்து முடித்தார். நிறைவேறிச்சா? 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 உங்க வாழ்க்கையில நிறைவேறிச்சா? இன்னும் அவர் செய்வார். தயவு செஞ்சு இந்த வருஷம் கொடுக்கிற வாக்குறுதியை தயவு செஞ்சு படிச்சு வைங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் சிம்பிள் 60:1. 60:1. அல்லேலூயா. மறந்துடாதீங்க, வாக்குத்தத்தத்தை மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. வீட்டுக்கார பேர் என்னன்னு கேட்டா மறந்துடுங்க, பிள்ளை பேர் கேட்டா என்னன்னு மறந்துடுங்க, அதெல்லாம் மறக்கிறோமா சிஸ்டர்? பாருங்க, இந்த இருள் பெரியதாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் மகத்துவமானவர். இந்த பெரிய வெளிச்சத்துல நீங்க நான் இந்த வருஷத்துல நடக்க போறோம். ஆமென். ஆனா இந்த வருஷத்துல நடக்க போகும்போது அநேக போராட்டம், நிந்த, கண்ணீர், பிரச்சனை எல்லாமே இருக்கும், ஆனா நமக்கு இல்ல. கர்த்தரை ஆராதிக்கிற நமக்கு இல்ல. ஒருவேளை நீங்க சொல்லலாம், இருக்குது பாஸ்டர், நான் மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது, பயமுறுத்தும், ஆனா மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 8:12.
மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஒரு வார்த்தை தெளிவா சொல்றாரு யோவான். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியா, இந்த உலகத்திற்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒளி யாருன்னா ஆண்டவர் ஒருவர். வெளிச்சம் யாருன்னா ஆண்டவர் ஒருவர். சொல்றாங்க ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். ஆண்டவரை தேடி வரோம் அப்படின்னா நமக்கு முன்னால இருள் வராது. தெளிவா புரிந்து கொள்ளுங்க. யோவான் அழகா சொல்றாரு பாருங்க, ஆண்டவரை தேடி என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல். நான் எப்படி இருப்பானா? என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். சாதாரணமா சொல்லல, ஜீவ ஒளி, உயிர்ப்பிக்கிற ஒளியா அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல ஆண்டவர் பிறக்கும் போது ஒன்னு எழுதிட்டு தான் பிறந்தார், நான் ஜனங்களுக்காக ஒளியாய் மாற போகிறேன். அவர் மரிச்சதுனாலதான் நமக்கு ஒளி கிடைத்தது. அவர் பிறந்ததுனால மாத்திரமல்ல, அவர் மரிச்சதுனாலதான். ஒரு தம்பி ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு 7 வயசு. நேற்றைய முந்தின தினம் ஒரு வண்டி போகும்போது திடீர்னு அந்த வண்டி அந்த பிள்ளை இடிச்சதுனால அந்த பிள்ளை ஸ்பாட் அவுட், உடனே இறந்து போச்சு. அந்த எதிர்த்தரப்பாளுங்க தெரியாம மோதிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனா இழந்து போன அந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் எல்லாமே போச்சு, இனி எங்க வாழ்க்கையே இல்லை அப்படின்னு உடனே அந்த எதிர்த்தரப்பு இடித்தவர்கள் 5 லட்சத்தை நஷ்ட ஈடா கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, என் பிள்ளை வாழும் போதும் எனக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுத்துச்சு, செத்த பிறகும் என் பிள்ளை ஒரு நன்மையை தேடி கொடுத்துரு. என் பிள்ளை வாழ்ந்தாலும் பொண்ணு, செத்தாலும் பொண்ணு. ஒரு மனுஷனுக்கே இவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்குன்னா என் அப்பன் அதை காற்றிலும் மேலான. வந்தது ஒரு அதிசயம், வாழ்ந்தது ஒரு அதிசயம், கடந்து போனது அது அதிசயம், வரப்போகிறது அதிசயம். அவர்தான் மெய்யான ஜீவ ஒளி. அல்லேலூயா. அந்த மெய்யான ஒளியை ஆராதிக்கதான், அந்த மெய்யான ஒளியை ருசி பார்க்கலாம். இந்த வருடம் 2025 நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, எத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே, நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த மெய்யான ஒளி எதுன்னு நீங்கள நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைய வரைக்கும் நான் ஜீவனோடு வாழ்வதற்கு காரணம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு என்ற ஒளிதான் இன்றைய வரைக்கும் நீ ஜீவனோடு வாழ வச்சிருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறவர்கள், அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளி நம்ம அடையணும்னா, நித்திய வழியிலே நம்ம போகணும்னா, நித்திய ராஜ்யத்துல நம்ம இருக்கணும்னா, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை, அவர் செய்த நன்மைகளை நம்ம பின்பற்றணும். இன்னைக்கு ஏதோ ஒரு மனுஷனை பின்பற்றி வாழ்ந்துட்டு, இந்த மனுஷனை போல நான் போகணும், இந்த மனுஷனை போல நான் வாழணும், இந்த மனுஷனை போல எல்லாமே இந்த பூமியில இயேசு விதைத்தது. ஒரு மனுஷனுடைய இருதயத்துல நல்ல ஈவு நற்கிரிகள் வந்ததற்கு காரணம் என்ன? அவர் இந்த உலகத்துல ஒளியா வந்ததுனால. நம்புறீங்களா இல்லையா? நான் நம்புறேன். ஒவ்வொரு மனுஷனும் இன்னைக்கு நற்கிரியைகள் செய்யறாங்கல்ல, நல்ல காரியங்கள் செய்யறாங்கல்ல, அது ஆரம்ப இடம் எதுனா ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் இடத்துல இருந்து தான் அது தொடங்குச்சு. அல்லேலூயா. அவரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன கொடுப்பனா, அவர் பூமியில 33 வருஷம் ஊழியம் செய்யும்போது நன்மை செய்கிறவராகவே சுற்றினார். அந்த நன்மை தான் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கு. அவனை தான் இன்னைக்கு ஆராதிக்கிறோம். துவக்கம் எதுவும் அதை பார்க்கல, முடிவை இன்னைக்கு மனுஷன் ஆராதிச்சிட்டு இருக்கான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பமா வாழுறோம் அப்படின்னா அன்றைக்கு ஆண்டவர் அந்த குடும்பத்தோடு இருந்ததுனால தான், தான் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்ததுனால தான்,
தன் பெற்றோருடைய வார்த்தைக்கு அடங்கி இருந்ததுனாலதான், அன்பில அவர் நிலைத்திருந்ததுனாலதான் இன்றைய வரைக்கும் நாம குடும்பத்துல அன்பில நிலைச்சிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அன்புக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்த நம்ம அன்புக்கு அர்த்தம் இதுதான் சொல்லி கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. 13வது அதிகாரத்துல நீங்க வாசனை அன்பு குறித்து அழகா பேசும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு போராம இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பு அடையாது, சினம் கொள்ளாது, தீங்கு நினையாது, பொய் சாட்சி மற்றொரு விரோதமாய் பொய் சாட்சி சொல்ல. அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா தவறான முடிவுகளையும் தவறான செயல்களையும் செய்யாது. அந்த ஒளியான தெய்வத்தை பின்பற்றதான் உங்களையும் என்னையும் காத்திருந்த 2025 காண செய்திருக்கிறேன். நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் இதுதான், அந்த தெய்வத்தை பின்பற்றுவதற்காக. அவரை நம்ம ஆராதிக்கிறோம், பின்பற்றுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை உயர்வாய் மாறும், நம்ம வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். அல்லேலூயா. எபேசியர் 5:14 வாசிக்கலாமா? எபேசியர் 5:14 வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. போதும். 2024வது வருஷம் சில காரியங்களுக்கெல்லாம் நம்ம தூங்கிட்டே இருந்தோம். தூங்கிட்டு இருந்தோம்னா படுத்து தூங்கிட்டு இருக்கிறது இல்ல. சில காரியத்துல எல்லாம் நம்ம எழும்ப முடியாம ஒரே இடத்துல பயந்து நடுங்கி இதெல்லாம் என்ன செய்திருமோன்னு சொல்லி ஒரே இடத்துல நம்ம அமர்ந்திருந்தோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எழுந்திரு. அழகான அந்த வார்த்தையில ரொம்ப தொட்டுச்சு. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு. அவர் எப்படி ஹைலைட் பண்றாராம்? மரித்தோரை விட்டு. அப்பனா நம்ம மரிச்சு போயிருக்கிறோம். போதும், நீ மரித்தவனை போல இருந்தது போதும். 2024 செத்து போனவர்களை போல நாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த 2025 நாம உயிர்ப்பிக்கிறவர்களா எழுந்திருக்கோம். ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம செத்து போனோம்ல, இனி அந்த காரியத்தை விட்டு நம்ம உயிரோடு கூட எழுந்திருக்கோம். பாவத்திற்கு செத்து நீதியாகிய ஒளிக்கு நம்ம எழுந்து போவோம். நீதியாகிய ஒளியை தரிசிக்க நம்ம எழும்ப போவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ ஒரு காரியத்துல நம்ம செத்து போயிருந்த நம்ம கர்த்தர் இந்த வருடத்துல அந்த காரியத்துல நம்ம உயிர்ப்பிக்க விரும்புகிறார், உயிர் அடைய விரும்புகிறார். அதை தொடர்ச்சி அடுத்த அந்த வசனத்தை படிங்க. எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று. அப்பொழுது நீங்க எழுந்தாதான், செத்தவர்களை போல இருக்கிற நீங்க எழுந்தாதான் அவர் உங்க மேல பிரகாசமாய். நிறைய பேர் கடையில இருக்கிற நகையை பார்க்கணும், அந்த நகை அழகா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதோடு விட்டுறோமா? அது எப்படியாவது என் கழுத்துக்கு வந்துடும். ஆமாவா இல்லையா? நான் நம்ப மாட்டேன். ஐயா சிரிக்கும் போது எனக்கு தெரியும். என்ன வச்சுக்கிட்டே அப்பாட்ட சொன்னா கூட பரவாயில்லையா? நம்மளுடைய இருதயம், உங்கள சொல்லல சிஸ்டர், நிறைய பேருடைய இருதயம் அதை பார்த்த உடனே நம்ம இருதயம் அடுத்தது என்ன சொல்லும்? என் கழுத்துக்கு போட்டா நல்லா இருக்கும்ல, என் காலுக்கு போட்டா நல்லா இருக்கும்ல, என் கைக்கு போட்டா நல்லா இருக்குமா இருக்காதா? மனசாட்சியை தொட்டு. ஆமா, நம்மளுடைய சுவாபமே அதுதான். ஆனா அதான் சொல்றாரு, அதை விட்டு நீ எழுந்து. செத்தவனை போல இருந்த உலக ஆசையில் இருந்து நீ எழுந்து. அது உன்னை வாழ வைக்காது, நான் தான் உன்னை வாழ வைப்பேன். என்னுடைய வெளிச்சத்தை நீ பார்க்கணும்னா அந்த உலக காரியத்தை விட்டு எழுந்துரு. ஒரு நாள் அது எல்லாமே அழிந்து போகும். எங்க தொடங்க வச்சு அங்கேயே போயிடும். அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு நாள் வரும். ஒரு குறும்படத்தை நான் பார்த்தேன். ஒரு ஐயா இறந்து போயிட்டாரு. அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அழுது அந்த ஐயாவை அடக்கம் பண்ண போறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற வெட்டியான் தெரியும்ல, வெட்டியான் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்த உடனே அவனை எல்லா காரியத்தையும் செய்யறான். அரிசி போடுறவங்க போடுங்க, பாக்குறவங்க பாருங்க. உடனே பாக்குறவங்க பார்த்த உடனே ஒருத்தர் சொல்றாரு, மூடு மூடு இரியா, கொஞ்சம் பொறு, எனக்கு உரியதை நான் எடுத்துக்க வேணாவா அப்படின்னு சொல்லி அந்த துணியை விலைக்கு அவன் இடுப்புல இருக்கிற அரணா கயிறை கட் பண்ணி எடுத்துக்கான். அடுத்தது கையில காலில் ஏதாவது இருக்கான்னு பாக்குறான். அடுத்தது அந்த அரணா கயிறுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறான்.
எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியா மூடும்போது அந்த விரட்டி அது முகத்து மேல வைக்கும் போது, யோ கொஞ்சம் பொரியா, ஏன் அவசரப்படுற, நெத்தில இருக்கிறத யார் எடுப்பா? அதுக்கும் எனக்கு தான் சொந்தம். அத கூட இன்னைக்கு நமக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையை நம்பி வாழற நமக்கு இன்னும் கூட நம்ம உயிரடையாம இருக்கிறோம் பாருங்களேன். எதுவுமே நம்ம வாழ்க்கையில நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சும் அதுக்காகவே இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கழிச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார், முதலாவது மரித்தோரை விட்டு நீ எழுந்து. மரித்தோரை விட்டு எழுந்தாதான் நான் உனக்குள்ள உலகமாகிய உலகத்தின் சிற்றின்பமாகிய உலகத்தின் ஆசையாகிய மரித்து போன அந்த உலக ஆசையிலிருந்து எழுந்துவா. உயிர்ப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் நான் உன் மேல பிரகாசம். ஆசைப்படுங்க, நான் வேணாம்னு சொல்றேன். அதுவே வாழ்க்கையாய் மாறிடக்கூடாது. அதுவே வாழ்க்கையா மாறிடக்கூடாது. ஆசைப்படணும்னு நானும் சொல்ல. வாழ்க்கையா மாறுறதுனால என்ன பிரச்சனை தெரியுமையா? அதனால கடன் வருது. அந்த கடன் தலை மேல சுமையாய் மாறுகிறது. இதுதான் உலகத்துல நடக்குது. ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, கடையில பார்க்கும்போது முதல்ல புடவை வந்துச்சுன்னா, முதல்ல ஸ்டாக் இருக்குன்னா அதை எப்படியாவது வாங்கிடணும். அது ஒரு பைத்தியம். அவங்களுக்கு அது ஒரு பைத்தியமா? அந்த புடவை வந்துட்டு 2 நாள் கட்டுவேன், அடுத்தது என்ன, அடுத்த கலர், அடுத்த வெரைட்டிஸ் என்ன வருதோ அதையும் வாங்கி நான் போட்டுடணும். அது ஒரு பைத்தியம். அப்போ வாழ்க்கையில நம்ம எதை அர்ப்பணித்து வாழ்கிறோம், எதை நம்ம வாழ்க்கையில பெரிதா நினைச்சு வாழ்கிறோம். அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு அது வாங்கலையானாவே நான் ஏதோ பெரிய பாவம் தப்பு பண்ண மாதிரி நம்ம சொல்றாங்க. வாய்ப்பு சாப்பிட்டு ஏதோ ஒரு காரியத்தை நான் விட்டுட்டா மாதிரியே தோணுதையா. அது ஒரு பைத்தியமா? அப்போ இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் இந்த உலக ஆசையை நம்ம வாழ்க்கையா மாற்றிக்கொள்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனையாய் மாறுகிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. எல்லாமே உனக்கு தகுதியா இருக்குமான்னு ஆண்டவர் நம்ம கிட்ட தீர்மானத்தை கொடுக்கிற. நீயே நினைச்சு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் நமக்கு இருக்கா இல்லையா? எல்லாமே எடுத்துக்க எனக்கு அதிகாரம் இருக்கியா? ஆனால் வேத வசனத்தின் பிரகாரம் எல்லாமே உனக்கு தகுதியா? அதை நினைச்சு தகுதியா? அப்ப நமக்கு எது தகுதியோ அதை தான் நம்ம எடுக்கணும். அந்த அடிமைத்தனத்துல இருந்து தான் ஆண்டவர் எழுந்து சொல்ற. அந்த மரித்து போன இருக்கிற சூழ்நிலையில இருந்து நீ எழுந்தாதான் நான் உன்னில் பிரகாசிக்க முடியும். கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும்னா நமக்குள்ள இருக்கிறது வெளியே போகும். கர்த்தர் நமக்குள்ள வரணும் அப்படின்னா உள்ள இருக்கிற உலக எண்ணங்கள் ஆசைகள் வெளியே போனாதான் அவர் உள்ள வர முடியும். அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா இந்த ஆலயம் சுத்தமா இருக்கும், ஒழுங்கும் கிரையுமா இருக்கணும். வனாந்திரத்துல 5000 பேரை 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்தார்ல. அந்த வசனத்தை படிக்கும் போது நல்லா தெரியும். அவர்கள் 50 பேரா ஆண்டவர் உட்கார வைக்கிறார். ஏன் 50 பேரை ஆண்டவர் பிரிச்சு உட்கார வைக்கிறார்னா அவருக்கு அந்த இடத்துல ஒழுக்கம் ரொம்ப இப்ப கூட்டமா உட்கார வச்சு அந்த இடத்துல என்ன ஆகும்? சாப்பிட்ட இடம் எல்லாத்தையும் கச்சான முச்சான போட்டு அந்த இடத்துல வனாந்தரம் தான். திரும்ப அந்த இடத்துக்கு அவர் வரப்போறது கிடையாது. திரும்ப அந்த இடத்துல ஜனங்களை மீட் பண்ண போறது கிடையாது. ஆனாலும் அந்த இடத்துல வனாந்தரமா இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் ஒழுக்கத்தை எதிர்பார்த்தார். 50 பேரா ஆண்டவர் அமர செய்தார். 5000 பேருக்கு போஷித்து மீதி எடுத்தார். எங்கது மீதி எடுத்தாரு? கீழே போட்டதுனால மீதி எடுத்தாரா? அந்த 50 பேரா பிரிச்சுட்டு 5000 பேர் இடத்துல இருந்து அந்த எல்லாருக்கும் கொடுத்து திருப்தி அடைந்த பிறகுதான் மீதி எடுத்தார். அந்த ஒழுக்கம் இல்லைன்னா நிறைய பேர் இடத்துல அதை மீதி எடுக்க முடியாது. ஒழுங்கு கிரயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 50 பேர் அந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது தெரியும். ஆண்டவர் வனாந்தரத்துல 5000 பேருக்கு 2 மீன் 5 அப்பத்தையும் போஷித்தாரு. 50 பேரை அவர் அமர செய்தார். காரணம் என்ன? அவர் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறது. அவருக்கு சுத்தம் ரொம்ப பிடிக்கும். சுத்தமா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நாம இருதயத்தை ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அந்த இருதயம் சுத்தமா இருந்தாதான் அவர் வாசம் செய்ய முடியும். அல்லேலூயா. உலகம் ஒரு பக்கம், இயேசு ஒரு பக்கம் அப்படின்னு நாம நினைச்சா அது நம்மளுடைய அறியாமை. கவனிக்கிறீங்களாமா? உலகம் ஒரு பக்கம், இயேசு ஒரு பக்கம்னு நம்ம வச்சிருந்தோம்னா அது நம்முடைய அறியாமை. நாமளே நம்ம ஏமாத்தி கொள்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமானுக்கு உன்னால் ஊழியம் செய்ய முடியாது. உலகத்திற்கும் எனக்கும் உன்னால் ஊழியம் செய்ய முடியுதா? செய்.
செய்ய முடியுமா? முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. 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 யாத்திராகமம் 16:7 வாசிங்க. யாத்திராகமம் 16:7 வாசிங்க. நான் சீக்கிரம் முடிக்கிறேன். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 2 மாதம் 16 நாள் எகிப்தை விட்டு வந்து 2 மாதம் 16 நாள் ஆயிடுச்சு. இந்த 2 மாதம் 16 நாள் ஆன பிறகு எலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவாக இருக்கிற சீன் வனாந்தரத்துல அவங்க தங்கி இருக்கிறாங்க. இந்த வனாந்தரத்துல தங்கி இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு. இந்த ஜனங்க 430 வருஷம் அடிமையாகவே வாழ்ந்துட்டாங்க. இந்த அடிமையாகவே வாழ்ந்த ஜனங்க அடிமையா இருந்தா, கவனிக்கிறீங்களா, அடிமையா இருந்தா அந்த ஜனங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு அடிமையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? அடிமையா இருக்கிறவங்க என்ன கொடுப்பாங்கய்யா? உணவு கொடுப்பாங்க. அது என்ன உணவுயா? கறி, மீன், சோறு, முட்டை கிட்டலாம் போடுவாங்களா? கூழு, கஞ்சி, இவ்வளவு பழைய சோறு, பழஞ்ச இடம், சுத்தமில்லாத இடம். ஆனா அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஆண்டவர் தன் சித்தம் கொண்டதுனால, இறக்கப்பட்டதுனால அந்த ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்துட்டு வராரு. ஆனா அந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம அந்த 3வது வசனத்துல சொல்றாங்க பாருங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்துல கர்த்தரின் கையால் செத்து போவோமானால். எப்படி சொல்ல, எவ்வளவு மகா பெரிய பொய் சொல்லுதுங்க. அவ்வளோ அடிமைதான வாழ்க்கையில ஒரு கஞ்சி தான், வெங்காயம் தான், வெயில உஷ்ணம், கல்ல இருக்கிற வேலை தான். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்துட்டு வந்து ஒளிய காண்பிச்சா, ஆனா அந்த ஜனங்க என்ன புலம்புதுங்க, நாங்க எகிப்துல கறி சமைச்சு வச்ச பாத்திரத்து பக்கத்திலே உட்கார்ந்து அப்பத்தையும் கறியும் சாப்பிட்ட எங்களை உங்க தேவன் கொண்டு வந்து வனாந்தரத்துல சாகடிக்கத்துன்னு வந்துட்டாருன்னு முறுமுறுக்கிறாங்க. இவ்வளோ முறுமுறுத்தும் அந்த ஜனங்களை ஆண்டவர் விடாம அந்த 7வது வசனத்தை சொல்றாரு, விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். யாராவது சொல்ல முடியுமா? நம்மள நன்மை செய்யறேன்னு வச்சுங்கய்யா, நம்மள யாராச்சும் குத்திக்கிட்டே இருந்தா, குறை சொல்லிட்டே இருந்தா என்ன பண்ணுவோம்? அப்படியே கையை பிடிச்சி எங்கிருந்து கூட்டிட்டு வந்தோமோ அங்கே விட்டு வருமா, தள்ளிட்டு வருவோமா? செய்யுமா செய்ய மாட்டோமா? சிஸ்டர் பலமா தலையாட்டுறாங்க. நான் கண்டிப்பா செய்வோம், கண்டிப்பா செய்வோம். ஆமா தானே? நன்மை செய்தவங்களே குறை சொன்னா கோபம் வருமா, வராதா? ஆனா என் அப்பன் இயேசு மறுபடியும் அந்த ஜனங்கள் மேல இரக்கம் கொண்டு சொல்றாரு, விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமை. கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நாளைக்கு காலை என் மகிமை நிப்பா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அநேக காரியத்துல நம்ம கர்த்தரை முறுமுறுத்து இருந்தாலும் அவருடைய அன்பு மிக பெரியதுங்க, ரொம்ப பெரியது, ரொம்ப பெரியது. அவர் சொல்றாரு, இந்த வருடம் என் மகிமை நீ பாப்பேன். அல்லேலூயா. என் மகிமை நீ பாப்பேன். கடன் பிரச்சனையில முறுமுறுத்தியா, போராட்டத்துல முறுமுறுத்தியா, கண்ணீரில முறுமுறுத்தியா, கவலைப்படாத. நீ என்னை எவ்வளவு திட்டினாலும் நான் உன்னை வாழ வைக்கிறது நிச்சயம். இரக்கத்தின் ஐஸ்வர்யம். இரக்கமுள்ளவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லையா? பாருங்க, அந்த ஜனங்கள் அப்ப கூட கைவிடல. ஆண்டவரை நம்ம எவ்வளவு தூசித்தாலும் நம்மை தேடி 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 வருகிறவர் தான் ஆண்டவர். யாராச்சும் ஒருத்தர் நம்ம ஒரு வீட்டு வாசலுக்கு போறேன்னு வச்சுங்களேன், என் வீட்டு வாசப்படியே வராதுன்னு கதவு சாத்திட்டாங்கன்னா அடுத்த நாள் அவங்க வீட்டு வாசப்படி போகுமையா? நாம என்ன பண்ணுவோம்? அவன் ஜன்னலை தட்டி வச்சோம், இனிமேல் நீ நட வர்றது, உன் வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உறவே இல்லைன்னு வைக்காம பிரிச்சு கிழிச்சு அப்படியே பிச்சு விட்டு வந்துருமா மாட்டோமா? அந்த காலத்துல எல்லாம் ஒரு உறவை முறிக்கணும்னா அப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா வைக்கோல் போட்டிருப்பாங்க. அந்த வைக்கோலை 2ஆ எடுத்து முறிச்சு அதை அறுத்து விடுவாங்க. அப்படி அறுத்துட்டா அவங்களுக்கும் இவங்களுக்கும் உறவே கிடையாது என்று அர்த்தம். அப்போ உலகம் அங்க இருக்கிற பஞ்சாயத்து செய்கிற ஒரு காரியம். ஆமாவா இல்லையா? ஆனா என் ஆண்டவர் அவ்வளோ குறை சொல்லியும் என்னை சாகடிக்கு தான் கொண்டு வந்தேன்னு முறுமுறுக்கிற ஜனங்களையும் என் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுத்துக்க, நாளைக்கு காலையில என் மகிமை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம்
கர்த்தருடைய மகிமை நீங்களும் நானும் பார்க்கணும். ஆமென். அநேக காரியத்துல அவர் முறுமுறுத்திருந்தாலும் ஆமென். இனி அவர் முறுமுறுக்காம அவரை ஹல்லேலூயா. புகழ்ந்து அவரை நன்றி சொல்லி அவரை வாழ்த்தி அவருக்குள்ள நம்ம அர்ப்பணித்து வாழ்வோம்னா நம்ம வாழ்க்கை வெளிச்சமாய் அவர் ஆமென். ஹல்லேலூயா. மாற்றுவார். இந்த வருஷம் நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இருள் உங்க வாழ்க்கையில் இருந்து விலகும். காரிருள் உங்க குடும்பத்தை விட்டு விலகும். பெரிய வெளிச்சம் உங்க குடும்பத்தின் மேலையும் பிள்ளைகள் மேலையும் உங்க சந்ததி மேலையும் கர்த்தர் பிரகாசமாய் கொடுக்க அவர் வல்லமையானவர். ஹல்லேலூயா. ஆகையினால தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதித்தது. கர்த்தருடைய மகிமை மேல உதித்தது. உதிக்க போதில்லை, உதிச்சுச்சுன்னா இனி ஆசீர்வாதம் தான், இனி நன்மைதான், இனி மகிழ்ச்சி தான். எந்த மனுஷன் உங்களை கடன் பிரச்சனையில போராட்டம் பண்ணினானோ அந்த மனுஷன் இன்னொரு முறை கடனை கேட்டு வருவதற்காக அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை விட மாட்டார். அவங்க கடனை நான் கொடுக்க தேவையில்லை, அந்த கடனை கொடுத்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். உடனே பாருங்க, அப்பா கலைஞர் தள்ளுபடி பண்ணிட்ட மாதிரி ஆண்டவரும் தள்ளுபடி இல்லை, அது நீதி இல்லை. அவங்க கடத்தை கொடுத்து முடிக்கிற அளவிற்கு உங்களை ஐஸ்வர்யமா அந்த கடனை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப நீங்க எந்த நிலைமையில இருப்பீங்க? கொடுக்கிற நிலைமையில இருப்பீங்க. கொடுக்கிற நீங்க யாரு? ஐஸ்வர்யவான். எத்தனை பேர் கடங்களை தட்டி சொல்லுங்க? ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர், அவர் மாறாதவர். அதனால தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நிற்கலாம். நம்ம மத்தியில இருக்கிற சிஸ்டர் அவங்க ஒரு சிறிய சாட்சியை நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தர் மகா பெரிய அற்புதத்தினால அடையாளத்தினால அவங்கள ஜீவனோடு ஆண்டவர். இது வந்து உயிருள்ள சாட்சி, உயிருள்ள சாட்சி. சாட்சி வந்து சாதாரணமானதல்ல, ஜீவனுள்ள ஒரு சாட்சி. உண்மையா கர்த்தர் மகத்தான காரியத்தை இவர்களுக்காக செய்தாங்க. அந்த சாட்சியா சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் முதல்ல ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த நியூ இயரை என்னை பார்க்க செஞ்சு கத்திருக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு நியூ இயருமே நான் பார்ப்பேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நான் 2021 எனக்கு ஒரு பெரிய உடம்பு சரியில்லாமல் போச்சு. கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணி தப்பாக சர்ஜரி பண்ணிட்டாங்க. அது என்னன்னே தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 7 மாசமா நாங்கள் சுற்றணும். என் ஹஸ்பண்ட் என்னை வச்சுட்டு ஒரு மோஷனோ டாய்லெட்டு எதுவுமே என்னால் போகவே முடியாது. ஒருத்தர் ஹெல்ப் இல்லாமல் என்னால் உட்காரவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கையை தூக்கி ஒரு தண்ணி கூட என்னால் குடிக்க முடியாது. இப்போ நீங்கள் என்னை பார்க்குற இந்த தோற்றமே எனக்கு கிடையாது. சிஸ்டர் உங்கள் பேர் என்ன? உங்களை மாதிரி தான் சிஸ்டர் நான் இருந்தேன். அந்த அளவுக்கு என் உடம்பு வந்து மோசமாகி அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் கவிதா சிஸ்டர் தான் அதுக்கு வந்து முக்கிய. கவிதா கொஞ்சம் வாங்க. கவிதா வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டாக தான் எனக்கு தெரியும். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க அவங்க. நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க ரம்யா, நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வாங்க, பிரதர் அலெக்ஸ் பிரதர் வந்திருக்கிறாரு மாஸ்டர், நீங்கள் ஒரே ஒரு வாட்டி என்னோட ப்ரேயருக்கு வாங்க. அந்த 31st நைட்டு தான் என்னோட கிறிஸ்மஸ்லேருந்து ஆரம்பித்து என்னோட உடம்பு சரியில்லாமல் இது 2021 அந்த எண்டு 31st வரைக்கும் எனக்கு அந்த 5 நாளும் வாமிட்டுன்றது ஒன்று நிற்கவே இல்லை. இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் ஏதோ ஒன்று என்னை டிஸ்டர்ப் பண்ண. சர்ஜரி பண்ணி 2வது சர்ஜரியும் பண்ணியாச்சு. என்னன்னா இன்னமும் சரியாகல. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கவலை என்னை பற்றி. அவர் அவ்வளோ தைரியமான ஒரு திரகாத்திரமான ஒரு மனுஷன். அவர் கலைஞர் நின்னது என்னால் தாங்கல. சரி போயிட்டு அந்த ஜீவனே வேண்டாம் எனக்கு. நான் அப்படிதான் நான் நினச்சேன். ஒரு அந்த 31st நைட்டு அப்படி தான் நினச்சேன். அவ்வளோ வாமிட்டு கண்டினியூவாக வருது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 4-5 மணிக்கு மேலே பிளட்டாகவே வந்துடுச்சு, வாந்தி. அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சே போச்சு அப்படின்னு. அப்பயே சிஸ்டர் கிட்ட காலையில் எழுந்து அப்பயே என்னால் முடியல. இருந்தாலும் எழுந்து எனக்கு புது நியூ இயர்னா எனக்கு புது சாரி கட்டணுன்றது ஆசை. அந்த முடியலைன்றதுலையும் நான் எழுந்து சிஸ்டர் தான் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க. நினைக்கிறேன் அந்த சாரி கட்டிட்டு சிஸ்டர் போய் வாழ்த்து சொல்கிறேன். நிற்க முடியல. அப்போ கூட என்னால் எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டு குழந்தை என்கிட்ட பேசவே இல்லை. அவளுக்கு என்னன்னே புரியல, அவ்வளோ கஷ்டப்பட்டா. நீ வா அப்படின்னு சொன்னா கவிதா. சரி நான் வரேன், நீ எதுவுமே நினைக்காத, மதம் இல்லை இது இல்லை எதுவுமே நீ நினைக்காத, ஒரே ஒரு வாட்டி எனக்காக வா, மாதிரி பாஸ்டர் வந்திருக்கிறாரு, நீ எனக்காக ஒரே ஒரு வாட்டி வந்து ப்ரேயர் பண்ணு அப்படின்னு.
அப்போதான் நாங்கள் போய் நின்னோம் அந்த வீட்டு அந்த கதவு இன்னும் கூட எனக்கு அவங்க வீட்டுக்கிட்ட அந்த கதவு கிட்ட போய் நிற்கும் போது என்னோட அந்த இதுதான் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கும் கூட நான் தான் நினைக்கிறேன். அப்போ ஃபாஸ்ட்டு தான் ப்ரேயர் பண்ணார் எனக்கு. இல்லை சிஸ்டர் உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நான் கர்த்தர் இருக்கிறாரு, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. நான் அன்றைக்கி போகணும் ஹாஸ்பிட்டல், மறுநாள் நான் போகணும் ஹாஸ்பிட்டல். அது அன்றைக்கி ப்ரேயர் அன்றைக்கே நான் ஹாஸ்பிட்டல் போகணும். நீங்கள் போங்க, ஆனால் ஒன்று மட்டும் சிஸ்டர், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அவர் கொடுக்குற அந்த மாத்திரை நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, ஆனால் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இது ஒன்றை மட்டும் சொல்லுங்க அப்படின்னாரு. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போல டாக்டர்கிட்ட போயிட்டேன். டாக்டருக்கே வந்து அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. ஸ்டெத்தோஸ்கோப்லாம் கழட்டி வச்சிட்டாரு. என்னதான் பண்றதுன்னு தெரியலையே, அவருக்குமே ஒன்றும் புரியல. எவ்வளோ மாத்திரை கொடுத்தாரு. நான் சாப்பிட்ட கேன்சர் பேஷண்ட் கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க நான் சாப்பிட்ட பெயின் கில்லர். அந்த அளவுக்கு நான் பெயின் கில்லர் சாப்பிட்ருக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட நான் அழ இல்லாமல் அந்த 7 மாதம் 8 மாதம் நான் துடிச்சு அழுது தான் தெரியும். இவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஆனால் அந்த டாக்டர்கிட்ட போய் நின்று டாக்டர் ஒன்றுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு நான் வாமிட்டுன்னு இப்போ சர்ஜரி முடிஞ்சு நான் வாமிட்டுன்னு போய் நின்னப்போ வாமிட் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாரு. அந்த டேப்லெட்டை தான் மறுபடியும் எனக்கு கொடுத்தாரு. எல்லா டேப்லெட்டையும் கேன்சல் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு கொடுத்தது தான். அப்புறம் அந்த டேப்லெட்டை போட ஃபஸ்ட்டு நான் அப்போ தான் அவர் ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு வராரு. அன்றைக்கி மதியானம் அவங்க எங்கள் தம்பி வீட்டில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அந்த டேப்லெட்டை போடும்போது நான் ஒரே வார்த்தை, எனக்கு நீங்கள் என்ன தெய்வம்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் முழு நம்பிக்கையோட அந்த டேப்லெட் காலையில எழுந்த உடனே நான் வசனம் படிச்சுட்டு போய் பல்ல விளக்கிட்டு வந்து தண்ணி குடிப்போம் பாத்தீங்களா. இப்ப வரைக்கும் இந்த 4 வருஷம் இந்த நியூ இயர் நேத்து நைட்டு கூட நான் சொல்லிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட், இந்த வருஷம் நம்மள நடந்திருப்போமா, நான் பார்த்தோமா, இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த சண்டை கூட போட்டு சாரி வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க பிரதர் சொன்ன மாதிரி தான் எல்லாமே எனக்கு புதுசாக தான் இருக்கணும். எனக்கு வந்து அதே பழகிடுச்சு எனக்கு. அதனால நான் சண்டை போட்டு எல்லாமே வாங்குவேன். ஆனால் இந்த வருஷம் நம்ம இருப்போம்னு நினச்சோமா, எப்படியோ 4 வருஷம் போயிடுச்சு இல்லை அப்படின்னாரு இவரு. ஆமாம் பிரதர், ஆமாங்க 4 வருஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த டேப்லெட் நான் வந்து இப்போ வரைக்குமே தண்ணி குடிக்கும் போதும் ஒரு உணவு சாப்பிடும் போதும் அந்த ஒரு மந்திரத்தை மட்டும்தான் நான் சொல்றேன். இப்போ வரைக்கும் நான் சொல்றேன். இப்போ நான் கும்பிடல, ஆனா நான் அவரை வந்து ஒரு நாள் கூட மனசளவுல நான் நினைக்காம இருந்த என்ன பண்ணாலும் அங்க இருக்கிறது என் ஆண்டவர் தான் நினைச்சு நான் கும்பிடுறேன். நான் என்ன வேணா நான் பண்ணிக்கலாம், ஆனா என் மனசு ஃபுல்லா அவர் மட்டும். எங்க வேணாலும் போலாம், நான் எங்க போறேன் வண்டியில கிளம்புறேன்னா ஒரு நிமிஷம் கவிதா மட்டும் இல்ல அப்படின்னா நான் வந்து கடவுளை தெரிஞ்சிருக்கவே முடியாது. அவங்க வாங்கன்னு சொல்லல அப்படின்னா கடவுள் நம்ம கிட்ட இவ்வளோ ஒரு மகிமை இருக்குதுன்றது நம்ம உணர்ந்திருக்கவே கண்டிப்பா. நான் வந்து கடவுள் ரூபத்துல இவங்க நான் பாக்குறேன். பிரதரையும் சொல்றேன், பிரதர் விட்டு கண்ணீர் இருக்கு பாருங்க. அன்னைக்கு சிஸ்டரும் பிரதரும் விட்டு கண்ணீர் இருக்கு. ராமனையா எனக்காக அப்படியே அழுதாரு. சுவாதி குழந்தை எனக்காக ப்ரேயர் பண்ணா. அந்த சின்ன பொண்ணு அவ மனசுல எவ்வளோ வேதனை இருந்திருந்தா அவ கண்ணீர், அவன் என்னன்னே புரியாத வயசு அவங்களுக்குலாம் அது உணர முடியாது சின்ன பசங்க. ஆனா அவங்க எனக்காக கண்ணீர். இவங்க எல்லாரோட ப்ரேயர் மட்டும்தான். ஆனா இந்த இது ப்ரேயருக்கு அப்புறம் சிஸ்டர் ஒன்று சொன்னாங்க, இல்லை சிஸ்டர் எனக்கு உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு, எனக்கு எதுவும் கொஞ்சம் சாப்பிட்டுக்க முடியல. ஆனால் வாமிட் இல்லை, எதுவும் சாப்பிட்டுக்க முடியல. அந்த பீட்ரூட் ஜூஸ் குடிங்க, பீட்ரூட்டை நெல்லிக்காய் போட்டு குடிங்க, உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் கண்டிப்பாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லியே குடிங்க. ஆனா அந்த பீட்ரூட் ஜூஸ் அவரோட ரத்தமோ என்னமோ எனக்கு தெரியல, உண்மையான நம்பிக்கையா வச்சுக்கோங்க. இப்ப அதுதான் என்ன வந்து இப்படி ஒரு தோட்டத்தை வந்து எனக்கு கொடுத்தது. இதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டர் இப்படி ஆயிட்டீங்களே எல்லாரும் கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என் முகத்துல நான் காட்டக்கூடாதுன்றதுல ரொம்ப கரெக்டா இருக்கு. எவ்வளோ பண கஷ்டம், எவ்வளோ தேவை, எவ்வளோ இருந்தாலும் ஆனா வெளியில யாருக்குமே நாங்க கஷ்டப்படுறது தெரியக்கூடாதுன்றது நான் ரொம்ப நினைப்பேன். எப்போ போட நான் போட்டிருந்த கவரிங் நகையா இருந்தா கூட நான் பக்கத்தால போவேன், யாருமே நம்ப மாட்டாங்க நான் கவரிங் போட்டிருக்கேன்னு. ஆனா எனக்கு வந்து அது ஒரு பலம். நான் அதை இழந்துட்டேன் அப்படின்னா பலம் போயிட்டு மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு கர்த்தரோட மகிமையால இன்னைக்கு நான் உயிரோட
அந்த பிரகாசம் வந்து அவர் கொடுத்தது மட்டும் என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, எவ்வளவு நல்லா ஆயிட்டீங்க, இவ்வளவு கலர் ஆயிட்டீங்க. பாக்குறவங்களா கேட்டாங்க இந்த சர்ஜரிக்கு இந்த பிரேயருக்கு அப்புறம் சொல்றேன், நம்ம உடம்பு தேர்னதுக்கு அப்புறம் ஒருத்தரும் நான் அதுதான் கேட்டேன், ஆயிட்டீங்க, சூப்பர் ஆயிட்டீங்க, இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்க. இவ சொன்ன அந்த ஜீவ ஒளிதான் இருக்காங்க என் மேல இறங்கிச்சுதான் நான் நம்புறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சாட்சியை நான் சொன்னதுக்கு நான் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன். சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சாப்பிட உங்க எல்லாருக்கும் நன்றி.